எப்போது வெளியாகும் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல்? இது தொடர்பாக கிரீஸ் ஜோடங்கர் அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் மூலம் கேட்கலாம். நௌசாத், நேற்றைய தொடர்பாக காங்கிரஸ் குழு ஆலோசனை நடத்திய நிலையில் தற்போது எப்போது வெளியாகும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை விவரங்கள் என்ன, எப்போது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? வணக்கம் சரவணன். காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளருடைய லிஸ்ட் என்பது தொடர்ந்து இழுபறி இருக்கிறது. குறிப்பாக 2 வாரங்களாக இது தொடர்பான ஆலோசனை என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. நேற்று தான் அகில இந்திய தலைமை அமர்ந்து இது தொடர்பான ஆலோசனை மேற்கொண்டார்கள். குறிப்பாக டெல்லியை பொறுத்தவரைக்குமே பல்வேறு நபர் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு குறிப்பாக இடம் கேட்பதில் தொடர்ந்து டெல்லியில் மூத்த தலைவர் முகாமிட்டிருப்பதாக கூட தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது. அதுக்கிடையில் தான் பல்வேறு காங்கிரஸுக்குரிய நிர்வாகிகள் கூட எக்ஸ்பிரஸ் பக்கத்தில் இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்த நிலையில நேற்று அகில இந்திய தலைமை கூடிய நிலையில் இன்று குறிப்பாக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் கிரீஸ் ஜோடங்கர் தமிழக எம்பிக்களுடன் அதாவது ஆலோசனை மேற்கொண்டது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. என்றால் தமிழக எம்பிக்கள் குறிப்பாக எந்தெந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த வேட்பாளருக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும், கடந்த முறை போட்டியிட்ட வேட்பாளர்கள் யார் குறிப்பாக உறுதியான வேட்பாளர், அவங்க வெற்றி வாய்ப்பு எந்த சாத்தியம் இருக்கிறது, புதியவர்களுக்கு யார் வாய்ப்பு அளிக்கலாம் உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டும் பல்வேறு நபர்கள் மூத்த சில பேர் குறிப்பாக இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படாது என்று தெரிவித்த நபர்களெல்லாம் குறிப்பாக எனக்கு இடம் கேட்டு பெறுவதில் மும்முரமாக இருப்பதாகவும் அவர்களுக்கு மூத்த தகவலை கொண்டு அந்த இடத்தை பெறுவதில் கேட்டு பெறுவதில் தொடர்ந்து பணியை மேற்கொண்டதாக கூட தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் கூட இந்த ஆலோசனை கொண்டது மிக முக்கியமாக ஈடுபடுவதாகவும் அடிப்படையில் அந்த அடிப்படை குறிப்பாக இன்று மாலை அல்லது நாளை குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை மதியம் வெளியாக எதிர்ப்பாங்க. அப்படின்னு என்றால் காங்கிரஸை பொறுத்தவரைக்குமே வேட்பாளர் அறிமுகம் செய்து விட்டால் அடுத்தடுத்து பல்வேறு சர்ச்சைகள் ஏற்படும் என்ற கருத்து இருப்பதால் குறிப்பாக 5ஆம் தேதி மதியம் வழியாக வாய்ப்பு இருப்பதாக கூட தகவலாக இருக்குது. அந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே இதன் போல காங்கிரசுடைய வேட்பாளர் பட்டியலை தாமதப்படுத்துவதாக கூட தகவல் வந்தவண்ணம் இருக்கிறது. இருந்தாலும் கூட இன்று நாளை குறிப்பாக வேட்பாளருடைய பட்டியல் இறுதி செய்யப்படும் என தகவல் வெளியாக இருக்கிறது. சரவணன், எப்போது வெளியாகும் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல்? இது தொடர்பாக கிரீஸ் ஜோடங்கர் அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் மூலம் கேட்கலாம். நௌசாத், நேற்றைய தொடர்பாக காங்கிரஸ் குழு ஆலோசனை நடத்திய நிலையில் தற்போது எப்போது வெளியாகும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை விவரங்கள் என்ன, எப்போது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? வணக்கம் சரவணன். காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளருடைய லிஸ்ட் என்பது தொடர்ந்து இழுபறி இருக்கிறது. குறிப்பாக 2 வாரங்களாக இது தொடர்பான ஆலோசனை என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. நேற்று தான் அகில இந்திய தலைமை அமர்ந்து இது தொடர்பான ஆலோசனை மேற்கொண்டார்கள். குறிப்பாக டெல்லியை பொறுத்தவரைக்குமே பல்வேறு நபர் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு குறிப்பாக இடம் கேட்பதில் தொடர்ந்து டெல்லியில் மூத்த தலைவர் முகாமிட்டிருப்பதாக கூட தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது. அதுக்கிடையில் தான் பல்வேறு காங்கிரஸுக்குரிய நிர்வாகிகள் கூட எக்ஸ்பிரஸ் பக்கத்தில் இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்த நிலையில நேற்று அகில இந்திய தலைமை கூடிய நிலையில் இன்று குறிப்பாக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் கிரீஸ் ஜோடங்கர் தமிழக எம்பிக்களுடன் அதாவது ஆலோசனை மேற்கொண்டது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. என்றால் தமிழக எம்பிக்கள் குறிப்பாக எந்தெந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த வேட்பாளருக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும், கடந்த முறை போட்டியிட்ட வேட்பாளர்கள் யார் குறிப்பாக உறுதியான வேட்பாளர், அவங்க வெற்றி வாய்ப்பு எந்த சாத்தியம் இருக்கிறது, புதியவர்களுக்கு யார் வாய்ப்பு அளிக்கலாம் உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டும் பல்வேறு நபர்கள் மூத்த சில பேர் குறிப்பாக இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படாது என்று தெரிவித்த நபர்களெல்லாம் குறிப்பாக எனக்கு இடம் கேட்டு பெறுவதில் மும்முரமாக இருப்பதாகவும் அவர்களுக்கு மூத்த தகவலை கொண்டு அந்த இடத்தை பெறுவதில் கேட்டு பெறுவதில் தொடர்ந்து பணியை மேற்கொண்டதாக கூட தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் கூட இந்த ஆலோசனை கொண்டது மிக முக்கியமாக ஈடுபடுவதாகவும் அடிப்படையில் அந்த அடிப்படை குறிப்பாக இன்று மாலை அல்லது நாளை குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை மதியம் வெளியாக எதிர்ப்பாங்க. அப்படின்னு என்றால் காங்கிரஸை பொறுத்தவரைக்குமே வேட்பாளர் அறிமுகம் செய்து விட்டால் அடுத்தடுத்து பல்வேறு சர்ச்சைகள் ஏற்படும் என்ற கருத்து இருப்பதால் குறிப்பாக 5ஆம் தேதி மதியம் வழியாக வாய்ப்பு இருப்பதாக கூட தகவலாக இருக்குது. அந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே இதன் போல காங்கிரசுடைய வேட்பாளர் பட்டியலை தாமதப்படுத்துவதாக கூட தகவல் வந்தவண்ணம் இருக்கிறது. இருந்தாலும் கூட இன்று நாளை குறிப்பாக வேட்பாளருடைய பட்டியல் இறுதி செய்யப்படும் என தகவல் வெளியாக இருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத்.